உடன் பிறந்தவர்களுக்கு செய்யும் துரோகத்துக்கு என்ன தண்டனை? செல்வந்தர்களான சிவனேசனுக்கும் சித்ராதேவிக்கும் மகளாக பிறந்தாள் சத்தியவதி. ஒற்றை மகளை தாலாட்டி சீராட்டி வளர்த்தனர் அவளுடைய பெற்றோர். பிறந்த சில வருடங்களிலேயே தாயை பறிகொடுத்து விட்டாள் சத்தியவதி. பருவ வயதை அடையும் போது கடல் வியாபாரம் செய்து வந்த தந்தையையும் இழந்து விட்டாள். தந்தையை பறிகொடுத்த போதுதான் அவருக்கு வேறொரு பெண் மூலம் 2 பெண் குழந்தைகள் இருப்பதும் அவர்களும் தாயை இழந்து தவிப்பதும் தெரிய வந்தது சத்தியவதிக்கு. இளகிய உள்ளம் கொண்ட சத்தியவதி தன்னுடைய சித்தியின் மூலம் அப்பாவுக்கு பிறந்த 2 பெண் குழந்தைகளையும் ஏற்றுக்கொண்டாள். அவர்களையும் வளர்த்து ஆளாக்கினாள். சகோதரிகளுக்காக வாழ ஆரம்பித்தவள் திருமணம் செய்து கொள்ளாமலே இருந்தாள். ஒரு கட்டத்தில் சகோதரிகளுக்கு திருமணம் செய்து முடித்த பிறகு தன்னை பற்றி யோசிக்கலாம் என்று அதை பற்றிய நினைவையே விட்டுவிட்டாள். நாட்கள் நகர்ந்தன. சத்தியவதியின் சகோதரிகள் இருவரும் பருவ வயதை அடைந்தார்கள். அவர்களை நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுக்க வேண்டியதை தன் பொறுப்பாக ஏற்றுக்கொண்டாள். நல்ல வரன்களை தேடி ஒரே நாளில் ஒரே முகூர்த்தத்தில் சகோதரிகள் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தாள். தன் தந்தை சேமித்து வைத்த பணத்தில் பாதியை அவர்களுக்கு சீதனமாக கொடுத்தாள். திருமணம் முடிந்த கையோடு சகோதரிகள் இருவரும் தங்கள் வாழ்க்கையை கவனித்துக் கொள்ள போய்விட்டார்கள். 1 வருடம் ஓடி போனது. திருமணம் முடிந்து சென்ற தங்கைகள் இவளை திரும்பியும் பார்க்கவில்லை. இனியும் தனியாக வாழ்வதை விடுத்து தனக்கென ஒரு துணையை தேடிக்கொள்ளலாம் என்று எண்ணினாள் சத்தியவதி. இவ்வாறு முடிவு செய்தவள் கோவிலுக்கு செல்ல கிளம்பிய போது அவளின் மாளிகை போன்ற வீட்டுக்கு வெளியே 2 பிச்சைக்காரிகள் நின்று பிச்சை கேட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்தவள் அவர்களுக்கு பிச்சையிட வந்தாள். வெளியே வந்து அவர்களது முகத்தை நேரடியாக பார்த்த போதுதான் அவர்கள் தன்னுடைய சகோதரிகள் என்பதை கண்டு பெரும் அதிர்ச்சி அடைந்தாள். அவர்களை கட்டி பிடித்து கதறி அழுதாள். வீட்டுக்குள் அழைத்து சென்று அவர்களுடைய நிலைக்கு என்ன காரணம் என்று விசாரித்தாள் அந்த பேதை பெண். பேராசை கொண்ட அவர்களது கணவன்கள் அவள் தன் சகோதரிகளுக்கு போட்ட நகை மற்றும் பணத்தை பிடுங்கிக் கொண்டு துரத்திவிட்டு இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டாள். ஆறுதல் கூறியவள் அவர்களுக்கு மறுபடியும் அடைக்கலம் கொடுத்தாள். நாட்கள் மாதங்களாகி ஓடிக்கொண்டிருந்தது. சத்தியவதியின் வீட்டில் இருந்த அவளது சகோதரிகளுக்கு மறுபடியும் திருமணம் செய்து கொள்ளும் ஆசை வந்தது. சத்தியவதி எவ்வளவோ சொல்லியும் மறுமணம் செய்வதில் அவர்கள் மிகவும் ஆர்வமாக இருந்தார்கள். மீண்டும் அவர்களுக்கு ஏற்ற மணமகன்களை தேட ஆரம்பித்தாள் சத்தியவதி. அவர்களுக்கு கணவனாக வரப்போகிறவன் பணக்காரனாக இருக்கிறானோ இல்லையோ, நல்ல குணம் கொண்டவனாக இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தாள். ஒரு வழியாக அவர்களுக்கு ஏற்ற மணமகன்களை கண்டுபிடித்து ஒரே நாளில் ஒரே முகூர்த்தத்தில் மறுமணம் செய்து வைத்தாள். சீர்வரிசையாக தந்தையின் உழைப்பால் வந்த பொன் பொருளை அள்ளி கொடுத்தாள். திருமணத்துக்கு பிறகு சகோதரிகள் இருவரும் தனிக்குடித்தனம் போனார்கள். சத்தியவதி நல்லவர்கள் என்று நினைத்த தன் சகோதரிகளை திருமணம் செய்து கொடுத்த இருவரும் பேராசை பிடித்தவர்களாகவே இருந்தார்கள். முதலில் நடந்த சோகம் மறுபடியும் தொடர்ந்தது. இவர்களும் அவள் கொடுத்து அனுப்பிய பொன் பொருளை பிடுங்கிக் கொண்டு தன் மனைவிகளை விரட்டி அடித்து விட்டார்கள். வேறு வழியின்றி மறுபடியும் தன் சகோதரிகளை ஏற்றுக்கொண்டாள் சத்தியவதி. தன் சகோதரிகளுக்கு 2 முறை திருமணம் செய்து கொடுத்ததில் அவள் தந்தை சம்பாதித்த பெரும் பணம் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. அதனால் தன் தந்தையைப் போல தானும் கடல் கடந்து சென்று வியாபாரம் செய்ய முடிவு செய்தாள். மீதம் இருந்த பணத்தில் வியாபாரத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டாள். அந்த வியாபார பொருட்களுடன் தன்னுடைய 2 சகோதரிகளையும் அழைத்து கொண்டு வியாபார கப்பலில் கடல் பயணம் தொடங்கினாள். கப்பல் பல தீவுகளை கடந்து பயணித்துக் கொண்டிருந்தது. அவர்களது பயணமும் 1 மாத காலத்தை எட்டியிருந்தது. ஒரு நாள் பலத்த காற்று வீச ஆரம்பித்தது. கப்பல் தான் செல்ல வேண்டிய திசையிலிருந்து மாறி வேறு திசையில் சென்றது. இறுதியாக ஒரு தீவை வந்து அடைந்தது. கப்பலில் இருந்த அனைவரும் கீழே இறங்கி அந்த தீவை சுற்றி பார்க்க சென்றனர். மனித நடமாட்டமே இல்லாத அந்த தீவில் சத்தியவதி தன்னந்தனியாக சற்று தூரம் சென்றான். மனித உருவத்தில் ஆங்காங்கே கற்சிலைகள் இருந்தன. திடீரென்று ஓரிடத்தில் காட்டுக்குள் இருந்து சிறிய சப்தம் வந்தது. அந்த குரல் வந்த திசையை நோக்கி நடந்தாள். ஓரிடத்தில் அரண்மனை ஒன்று தென்பட்டது. அதற்குள் இருந்துதான் அந்த சத்தம் வந்து கொண்டிருந்தது.
அவளும் அரண்மனைக்குள் அடியெடுத்து வைத்தாள். அங்கே இளைஞன் ஒருவன் தியானத்தில் இருந்தான். அவன் வாயிலிருந்துதான் மந்திர ஒலிகள் வந்து கொண்டிருந்தன. அவள் அவனை நெருங்கி சென்றாள். இவள் அந்த இளைஞனின் அருகில் செல்லவும் அவன் கண்களை திறக்கவும் சரியாக இருந்தது. அவளை பார்த்து அவன் மிகவும் ஆச்சரியப்பட்டான். சத்தியவதி பேசுவதற்கு முன்பாக அவனே பேச ஆரம்பித்தான். நீங்கள் யார்? எப்படி இங்கே வந்தீர்கள் என்றான். நான் கப்பல் மூலம் அயல் நாட்டிலிருந்து வருகிறேன். மனித நடமாட்டமே இல்லாத இந்த தீவை சற்று தூரம் சுற்றி பார்க்க ஆசைப்பட்டு வந்தேன். வரும் வழியில் மனிதர்களுக்கு பதிலாக கல்லாலான மனித சிலைகளே இருந்தன. அவற்றையெல்லாம் கடந்து வந்த போதுதான் உங்களை பார்க்க நேர்ந்தது. ஆமாம், நீங்கள் யார் என்று சத்தியவதி கேட்க, நான் இந்த நாட்டின் இளவரசன். நீங்கள் மனித உருவில் கற்சிலைகளை பார்த்தீர்களே, அவர்கள் எல்லாம் இந்த நாட்டு மக்கள் என்றான் அவன். அப்படியா? ஏன் உங்கள் பிரஜைகளுக்கு இந்த நிலை என்று கேட்க, எல்லாவற்றுக்கும் காரணம் விதி என்று சொன்ன அந்த இளவரசன் தன்னுடைய கதையை அவளிடம் கூற ஆரம்பித்தான். இந்த நாட்டின் மன்னனாக இருந்த என் தந்தைக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. தன்னை போலத்தான் தன்னுடைய நாட்டு மக்களும் இருக்க வேண்டும் என்று நினைத்தவர் நாட்டு மக்கள் அனைவரிடமும் நாத்திக சிந்தனையை விதைத்தார். எனக்கு மட்டும் இறை நம்பிக்கை நிறைந்திருந்தது. காரணம் இல்லாமல் அந்த பழக்கம் எனக்கு வரவில்லை. சிறுவயதில் என்னை வளர்த்தவள் செவிலித்தாய். அவளுக்கு தெய்வபக்தி நிறைய உண்டு. அவள் ஆன்மீக நெறிகளை எனக்கு போதித்தாள். எனக்காக புனித நூல் ஒன்றையும் யாருக்கும் தெரியாமல் கொடுத்தாள். நான் அதை பத்திரமாக யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைத்து படித்து வந்தேன். இந்நிலையில் ஒரு நாள் முனிவர் ஒருவர் இந்த தீவுக்கு வந்தார். அவர் கப்பலிலோ படகிலோ வரவில்லை. எப்படி வந்தார் என்பது யாருக்கும் தெரியாது. அவருடைய உடையையும் உருவத்தையும் மக்கள் கேலி செய்ததோடு அவர்களுடைய மன்னரான என் தந்தையும் அவரை துன்புறுத்தினார். முனிவர் எவ்வளவோ அமைதியாக என் தந்தைக்கு எடுத்துரைத்தும் அவர் அதை கேட்க தயாராக இல்லை. அமைதியாக அவர் வழியில் செல்ல முயன்றவரை தடுத்து நிறுத்தினார் என் தந்தை. அரண்மனை சதுக்கத்தில் அவரை கட்டி போட்டு கல்லால் அடித்து கொல்லும்படி மக்களுக்கும் ஆணையிட்டார். ஆணையிட்டதோடு மட்டுமின்றி தன் கையால் கல்லை எடுத்து அந்த முனிவரின் மீது வீசினார் என் தந்தை. அந்த கல் அவர் நெற்றியில் பட்டு ரத்தம் வழிந்தது. என் தந்தையிடம் அவர் தவறை சுட்டிக்காட்டி முனிவரை விடுவிக்கும்படி நான் மண்டியிட்டு கெஞ்சினேன். அதற்குள் மரண தருவாயை அடைந்திருந்த முனிவர் என் தந்தையையும் இந்த நாட்டு மக்களும் அப்படியே கல் சிலைகளாக மாறும்படி சபித்து விட்டார். நான் எவ்வளவோ முயன்றும் அந்த முனிவரை காப்பாற்ற முடியவில்லை. இறை நம்பிக்கை கொண்ட என்னை தவிர அனைவரும் கல்லாகிவிட்டனர் என்று கண்ணீர் விட்டான் அந்த இளைஞன். அவனது நிலை மிகவும் பரிதாபமாக இருந்தது. சாபமிட்ட முனிவரும் இறந்து விட்டதால் சாப விமோச்சனத்திற்கு வழியே இல்லை. நீ மட்டும் தனியாக இந்த தீவிலிருந்து என்ன செய்ய போகிறாய்? உனக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் என்னோடு வந்துவிடு என்றாள் அவள். நீண்ட யோசனைக்கு பிறகு அவனும் சம்மதம் தெரிவித்தான். பிறகு சத்தியவதியும் அந்த இளவரசனும் அரண்மனை பொக்கிஷங்கள் வைக்கப்பட்டிருந்த அறைக்கு சென்றார்கள். அங்கே தங்கம், வைரம், வைடூரியம் என்று விலை உயர்ந்த பொருட்கள் கொட்டி கிடந்தன. தேவையான அளவுக்கு அவற்றை எடுத்துக்கொண்டு அந்த இளவரசனோடு கப்பலுக்கு வந்து சேர்ந்தாள் சத்தியவதி. தன் தமக்கையுடன் வந்த இளவரசனை பார்த்த சகோதரிகள் இருவரும் அவன் யார் என்று கேட்டார்கள். எல்லா விபரங்களையும் அவர்களிடம் கூறினாள் சத்தியவதி. அவனை திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் சொன்னாள். அரண்மனையில் இருந்து எடுத்து வந்த விலை உயர்ந்த ஆபரணங்களையும் இரத்தின கற்களையும் அவர்களிடம் காண்பித்தாள். அவர்கள் முகத்தில் ஆச்சரியத்தை விட பொறாமையே பொங்கி வழிந்தது. அவள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. தன் சகோதரிகள் தானே என்று விட்டுவிட்டாள். கப்பல் மாலுமியை அழைத்து, நாம் சொந்த நாட்டுக்கே திரும்பி விடுவோம், கப்பலை உடனடியாக திருப்புங்கள் என்றாள். கப்பல் மாலுமியும் கப்பல் புறப்பட்ட இடத்தை நோக்கி திருப்பி செலுத்தினான். இந்த கப்பல் பயணத்தில் ஒரு நாள் சத்தியவதியும் அவள் காதலனான இளவரசனும் கப்பலின் மேல்தளத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார்கள். சத்தியவதி மீது பொறாமை கொண்ட அவளது சகோதரிகள் இருவரும் அவளையும் அவள் காதலனான இளவரசனையும் நடுக்கடலில் தூக்கி எறிந்தார்கள். இருவரும் இறந்துவிட்டால் அரண்மனையிலிருந்து சத்தியவதி கொண்டு வந்த செல்வம் அனைத்தும் தங்களுக்கு சொந்தமாகிவிடும் என்று கணக்கு போட்டார்கள். பேராசை அவர்கள் கண்களை முழுமையாக மறைத்தது.
திக்கற்ற நேரத்தில் வாழ்க்கை கொடுத்தவள் நம்முடைய சகோதரி என்பதை மறந்து போனார்கள். இதற்கிடையில் கடலுக்குள் தூக்கி வீசப்பட்ட சத்தியவதியும் இளவரசனும் உயிருக்கு போராடினார்கள். நீச்சல் தெரியாத இளவரசன் கடலுக்குள் மூழ்கி போனான். சத்தியவதி கடலில் மிதந்த ஒரு மரக்கட்டையை பற்றி கொண்டே நீந்தினாள். 2ஆம் நாள் காலையில்தான் கரை தென்பட்டது. ஒரு வழியாக கரையை நோக்கி நீந்தி அந்த இடத்தை அடைந்தாள். கரையை அடைந்த போது அப்படியே மயங்கி போனாள். எவ்வளவு நேரம் அப்படியே கிடந்தாள் என்பது அவளுக்கே தெரியாது. திடீரென்று ஏதோ சத்தம் கேட்டு திடுக்கிட்டு கண் விழித்த போது ஒரு மலைப்பாம்பு சிறு மான்குட்டி ஒன்றை விழுங்க முயன்றது. மான்குட்டி எவ்வளவோ போராடியும் பாம்பின் வாயில் இருந்த தன் காலை அதனால் விடுவிக்கவே முடியவில்லை. மானை காப்பாற்ற நினைத்த சத்தியவதி ஒரு பெரிய கல்லை எடுத்து மலைப்பாம்பின் தலையில் போட்டாள். மானை பிடித்திருந்த அதன் பிடி தளர்ந்தது. மருண்ட கண்களுடன் அந்த மான்குட்டி சில கணங்கள் சத்தியவதியை பார்த்தது. திடீரென்று அதன் உடலில் 2 இறகுகள் முளைக்க சட்டென்று அந்த இடத்திலிருந்து பறந்து போனது மான்குட்டி. பிறகு கடற்கரையிலிருந்து நிலப்பகுதியை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் சத்தியவதி. அங்கே மனித நடமாட்டமே இல்லை. பசியாலும் களைப்பாலும் மறுபடியும் மயங்கி விழுந்தாள். நீண்ட நேரத்துக்கு பிறகு சுயநினைவுக்கு வந்தாள். அப்போது அவள் அருகில் யாரோ உட்கார்ந்திருப்பது தெரிய மெல்ல கண்களை திறந்து பார்த்தாள். ஒரு இளம் பெண் தண்ணீருடன் அங்கு உட்கார்ந்திருந்தாள். சத்தியவதி சட்டென்று எழுந்துவிட்டாள். யார் நீ? யாருமில்லாத இடத்துக்கு நீ எப்படி வந்தாய் என்று அவளை பார்த்து கேட்டாள். சற்று நேரத்துக்கு முன்பு மலைப்பாம்பிடமிருந்து காப்பாற்றினாயே, அந்த மான் தான் நான். என்னை விழுங்க இருந்த பாம்பிடமிருந்து என்னை காப்பாற்றி இருக்கிறாய். வனதேவதையான நான் என்னுடைய ஞான திருஷ்டியால் நீ யார் என்பதை தெரிந்து கொண்டேன். உனது சோகக்கதையை நினைத்து வருந்தினேன். நீ என்னை காப்பாற்றிய அக்கணமே நான் உனக்கு நன்றி சொல்லி உனக்கு உதவி இருக்க வேண்டும். உனக்கு துரோகம் செய்த உன் சகோதரிகளை நடுக்கடலில் தள்ளி அவர்களை சாகடிக்கவே அப்போது பறந்து போனேன். அதற்குள் கடலில் மிதந்து கொண்டிருந்த இளைஞனை ஒருவனை காப்பாற்றச் சென்றதில் என் கோபம் சற்று குறைந்து விட்டது. அவனை காப்பாற்றி அந்த கப்பலில் சேர்த்த பின் உன் சகோதரிகள் இருவரையும் நாய்களாக மாற்றிவிட்டேன். உன் சகோதரிகளை கொல்லத்தான் நினைத்தேன். ஆனால் இதற்கு பிறகாவது உனக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கட்டும் என்று நினைத்து அவர்களை நாயாக மாற்றி உன் வீட்டில் கட்டி வைத்திருக்கிறேன் என்று சொன்னது அந்த வனதேவதை. சத்தியவதியை தன்மேல் உட்கார வைத்து நேராக கொண்டு போய் அந்த கப்பலில் இறக்கிவிட்டு மறைந்து போனது வனதேவதை. கப்பலின் உள்ளே சென்று பார்த்த சத்தியவதி ஆச்சரியத்திலும் மகிழ்ச்சியிலும் திக்குமுக்காடி போனாள். யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினாலோ அந்த இளவரசன் அங்கே அமர்ந்திருந்தான். மாலுமிகள் அவனுக்கு வைத்தியம் செய்திருக்க அவன் சற்று நலமோடு இருந்தான். சத்தியவதியை உயிரோடு பார்த்த அவன் கண்களில் ஆனந்தம் அப்பட்டமாக தெரிந்தது. மகிழ்ந்து போன மாலுமிகள் கப்பலை சொந்த ஊருக்கு செலுத்தினர். வீட்டை அடைந்த சத்தியவதியும் இளவரசனும் திருமணம் செய்து கொண்டனர். தங்களுடன் கப்பலில் வந்தவர்களுக்கு நிறைய பொன்னும் பொருளும் கொடுத்தனர். சத்தியவதி வீட்டின் வாசலில் அவனது சகோதரிகள் இருவரும் நாய்கள் உருவத்தில் கட்டி வைக்கப்பட்டு இருந்தார்கள். பேராசையால் நாய்களாகி போன தன்னுடைய சகோதரிகளை நினைத்து சத்தியவதியால் கண்ணீர் சிந்த மட்டுமே முடிந்தது. வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு செய்யும் துரோகம் மட்டுமல்ல, உடன் பிறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய துரோகமும் உரிய தண்டனையையே உடனே பெற்றுத்தரும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. நிலையில்லாத இந்த வாழ்க்கையில் துரோகத்தையும் பொறாமையையும் விடுத்து நல்லெண்ணத்துடன் வாழ்ந்தால் நல்வாழ்வு நிச்சயம்.